விசுவாசத்தினுடைய சாராம்சம் என்னங்கிறத போன வாரத்தில் நான் பேசினேன். அது என்ன? விசுவாசத்தினால் எரிகோவின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தன அப்படின்னு வாஸ்தவம். அப்போ விசுவாசத்தினால செவுறு விழுந்ததுன்னா, அவ்வளோ பெரிய செவுறு, வானளாவிய செவுறு விழுந்ததுன்னா, விசுவாசம் எப்பேற்பட்ட ஒரு சக்தி! அதனுடைய சாராம்சம் என்ன? விசுவாசத்தினால் விழுந்தது. தள்ளி விழுகலை, இடித்து விழுகலை, மனுஷர்கள் ஏதோ செஞ்சு விழுகலை, எந்திரம் கொண்டு வந்து விழ வைக்கலை. விசுவாசத்தினால் விழுந்ததுன்னா அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட சக்தி, எப்படி வேலை செய்யுது, அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இதெல்லாம் போன வாரம் காண்பித்தேன் உங்களுக்கு. அது சுருக்கமாக சொல்ல போனால் 2 Corinthians 5:7 காமிச்சேன் உங்களுக்கு. சின்ன வசனம், பெரிய விளக்கம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை. என்னன்னு சிம்பிளாக சொல்ல போனால், இந்த கண்ணால் பார்த்து நான் நடந்து கொள்ளாமல், வாழ்க்கையை வாழாமல், இயங்காமல், நான் எதை நம்புகிறேனோ அதன் அடிப்படையில் வாழுகிறேன், இயங்குகிறேன், செய்கிறேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை நான் என்ன? இந்த கண்ணால் பார்த்து வாழ்கிறதில்ல, நான் நம்புகிற காரியத்தினால் வாழுகிறது. நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதன் அடிப்படையில் வாழ்கிறது. அப்போ இந்த கண்ணு சொல்லுது கையில் காசு இல்லைன்னு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு. அப்போ நான் எதன்படி வாழ்கிறேன்? இந்த கண்ணால் பார்த்தா வாழ முடியும்? கிடையாது. கையில் காசு இல்லைன்னு இந்த கண்ணு சொல்லுது, ஆனால் விசுவாசம் சொல்லுது என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறாருன்னு. அப்போ ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைங்கிறதே பேசக்கூடாது. இந்த கண்ணால் பார்த்ததையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கக்கூடாது, இதையே சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் வாழுவது எப்படி? தீர்மானம் பண்ணிடணும். இனிமேல் இந்த கண்ணை பார்த்து, இந்த கண்ணால் பார்த்து நான் புலம்ப போகிறதில்ல, இந்த கண்ணால் பார்க்குறத வச்சு நான் பயப்பட போகிறதில்ல, இந்த கண்ணால் பார்க்குறத வச்சு நான் அதைரியப்படுற போகிறதில்ல. இனிமேல் நான் எதை விசுவாசிக்கிறேனோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா, அதன் அடிப்படையில் தான் நான் இயங்க போகிறேன், வாழப்போகிறேன், காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். தான் போன வாரம் பார்த்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே இதற்கான உதாரணங்கள். எல்லாருமே ஆபேலிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏனோக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரிசையாக வருது. அவர்கள் எல்லாருக்குமே இந்த விசுவாச கண்கள் இருந்தது. அவங்க இந்த கண்ணால் பார்த்து வாழல. நான் போன வாரம் காமிச்சேன் இல்லையா, மோசே பார்வோண்டி குமாரத்தின் மகன் என்னப்படுது வெறுக்கிறான். எல்லாம் சொல்கிறாங்க, எப்படிங்க அதை வெறுத்தான்? பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாமே, அதை யாராவது வெறுப்பாங்களா அப்படின்லாம். வெறுக்க முடியும். ஏன்னா அதை விட பெருசு ஒன்று இருக்குது. பார்வோன்ட்டு நிறைய காசு இருக்குது, ஆனால் பார்வோன்ட்டு நிறைய வெள்ளியும் பொண்ணும் இருக்குது. ஆனால் அந்த வெள்ளியும் பொண்ணும் உண்டாக்குனவரையே மோசே அறிஞ்சு வச்சுருந்தான். இப்போ யார் கூட போகலான்றீங்க? பார்வோனுக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. இவனெல்லாம் நம்பி எப்படி போக முடியும்? அவர் இதையெல்லாம் உண்டாக்கி வச்சவர் இந்த பூமியில். என்னுடைய தேவன் இதையெல்லாம் உண்டாக்கி வச்சவர். கண்ணு அதுக்கப்போ அப்பால் பார்க்கணும் பாருங்கள், இதை தாண்டி பார்க்கணும். இதை தாண்டி பார்த்ததுனால இதெல்லாம் அற்பமாக தோணுது. பார்வோண்டி குமாரத்தின் மகன் தூக்கி எறிகிறான். வேணாம் போ, எல்லாருக்கும் விளங்கலாம், ஐயோ என்னன்னு. இல்லை, இந்த கண்ணால் பார்த்தா தூக்கி எறிய மாட்டீங்க, விசுவாசத்தினால பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருவீங்க. இதை எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கலும் தேவனுடைய மக்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கலும் துன்பத்தை தேவனுடைய மக்களோடு அனுபவிக்கிறது நல்லதுன்னு தெரியுது அவனுக்கு. இது என்ன பார்வைங்க? அது எகிப்தின் பொக்கிஷம் பெருசாக தெரிய வேணாமா? இல்லை, துன்பத்தை கொஞ்ச நாள் அனுபவிக்கிறது பரவாயில்ல. இந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கிறது இது கொஞ்ச நாள், இது நாளைக்கு இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய மக்களோட துன்பத்தை அனுபவிச்சா தேவன் என்னை கைவிட மாட்டார். கொஞ்ச நாள் ஒரு துன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனால் இன்பம் நிலச்சிருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் நிலச்சிருக்கும். அவனுக்கு விளங்குது பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, இந்த விசுவாசம்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, தான் பிரச்சனை. அப்போ விசுவாசம் ஒரு ஆளையை மாற்றுது, அவன் வாழ்கிற விதத்தையே மாற்றுது, அவனை வேறு விதமாக வாழ வைக்குது. எதை வெறுக்கணுமோ வெறுக்க. உலகத்தார் நேசிக்கிறதெல்லாம் இவன் வெறுக்கிறான், உலகத்தார் பெருசாக நினைக்கிறதெல்லாம் இவன் அற்பமாக நினைக்கிறான். ஏன்னா இவனுடைய கண் வேறு விதமாய் காண்கிறது. இந்த கண்ணினால் பார்க்கல, விசுவாசத்திலே வாழுகிறான், தான் நம்புகிறத வச்சு வாழுகிறான். எத்தனை பேர் நம்புகிறத வச்சு வாழணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க? அப்போ ஒரு நாள் வாயை செக் பண்ணிங்கனாலே தெரியும், நம்புறத வச்சு வாழ்கிறீங்களா இல்லை கண்ணால் பார்க்குறத வச்சு வாழ்கிறீங்களான்னு. புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கிற காரியங்களை வச்சு, அப்போ நீங்கள் இந்த கண்ணால் தான் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியத்தை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை பேசி கொண்டு இருந்தீங்கன்னா விசுவாசத்தில் வாழுகிறீங்கன்னு அர்த்தம். வெறும் வியாதியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணால் வாழ்றீங்கன்னு அர்த்தம். சுகத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசத்தினால வாழ்றீங்கன்னு அர்த்தம். இல்லைங்கிறதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணால் வாழ்றீங்கன்னு அர்த்தம். இருக்குது, என்னுடைய தேவன் பெரியவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அவ்வளோதான் அது, இல்லையா?